எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. உலக தமிழர்களையும் தமிழ் மொழியையும் பாதுகாக்க இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒப்பற்ற தலைவர், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து கொண்டிருக்கும் ஓய்வறியா சூரியன். 94 வயதை தொட்டாலும் தமிழர்களையும் தமிழ் மொழியை பற்றி தனது மூச்சாகவும் இரத்த ஓட்டமாகவும் இன்று வரை சிந்தித்து கொண்டிருக்கும் தமிழக மக்களின் இதய சிம்மாசனத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை இன்று வரை தக்க வைத்து கொண்டிருக்கும் நம் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் வைர விழா சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்து சிறப்பு பட்டிமன்றத்தை காண்பதற்காக தொலைக்காட்சியின் முன்னால் வீற்றிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உலக வரலாற்றிலேயே தான் தேர்தலில் போட்டியிட்ட அந்த முதல் தேர்தல் தொடங்கி இறுதி வரை வெற்றியை மட்டுமே சந்தித்த ஒரே தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். 1957ஆம் ஆண்டு குளித்தலை, அந்த குளித்தலையை பற்றி அவரிடம் கேட்டபோது சொல்கிறார், குளிர் என்பது எல்லோருக்கும் பிடிக்கும், குளிர் தழைக்கின்ற ஊர் என்பதால் அது குளிர் தலையாக மாறி குளிர் தலை என்று இப்பொழுது குளித்தலையாக மாறியது என்று குளிர் கொஞ்சம் ஊரான குளித்தலையில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வைர விழா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் தலைவருக்கு இந்த வைர விழாவை நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்திய வரலாற்றிலேயே போட்டியிட்ட முதல் தேர்தலிலிருந்து இப்பொழுது திருவாரூரிலே 2016 அவர் வெற்றி பெற்ற அந்த தேர்தல் வரை ஒரே சின்னத்தில் ஒரே கொடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதே மாதிரி கலைத்துறையில் என் தானை தலைவன் பதித்த அந்த முத்திரை இருக்க, ஒரு சினிமாவினுடைய பேர் போடுறப்ப அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், மாடர்ன் தியேட்டர்ஸ் வழங்கும் இரு வல்லவர்கள் தயாரிப்பு நிறுவனத்து பேரை போடுவாங்க, சில பேர் டைரக்டருடைய பேரை போடுவாங்க, ராமண்ணாவின் குலேபகாவலி அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் நடிகர்களுடைய ஆதிக்கம் வந்த பிற்பாடு புரட்சி நடிகரின் அடிமை பெண் அப்படின்னு எம்ஜிஆருக்கு போட்டாங்க, சிவாஜி கணேசனின் கை கொடுத்த தெய்வம் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் வசனம் எழுதிய ஒரே காரணத்திற்காக கலைஞரின் மந்திரி குமாரி, கலைஞரின் காஞ்சி தலைவன், கலைஞரின் மறக்க முடியுமா, கலைஞரின் இருவர் உள்ளம் என்று கலைஞரின் வசனகர்த்தாவின் பெயரை திரைப்படத்திற்கு முன்னால் போட்டு அதை வெற்றி படமாக்கிய ஒரே வசனகர்த்தா நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். வசனம் எழுதியே முதல்ல சினிமாவில் கார் வாங்கினது நம்ம தலைவர் தானா. வசனம் எழுதி கார் வாங்கினப்போ அப்போ எம்பூட்டு பேர் காஞ்சிருப்பேன் அவரை பார்த்து. உழைத்து வாங்கிய காருன்ட்டு கம்பீரமாக என் தலைவன் வசனம் எழுதி அந்த காரில் அந்த திரைப்பட ஸ்டுடியோக்களுக்கு பவனி வந்தார். ஆனால் இன்னைக்கு கட்சியில் சேர்ந்தோன்னே கார் வாங்கியிருக்கான் ஒருத்தன். கார் வாங்கிறதுக்காக வேண்டிய கட்சியில் சேர்ந்துருக்கான். இப்போ அதை எதுக்கு திருப்பி கொடுத்தானோ அவனுக்கும் தெரியல. இப்போ அதை திருப்பி வாங்கிட்டானா இல்லையானே அவனுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. இப்போ எதை வாங்கிறதுக்கு அவனை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கும் தெரியாது. ஜனங்களும் பைத்தியம் பிடிச்ச அலையிறான். யார்ரா நீங்கள்லாம், எங்கேருந்துடா வந்தீங்க, உங்களுக்கெல்லாம் ஏதுரா கொள்கை, எந்த கொள்கையிலடா தொடங்குனீங்க, எந்த கொள்கையிலடா முடிப்பீங்க அப்படின்னு. ஆனால் இன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றிய தலைப்பு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின்
கலை படைப்புகளில் பெரிதும் வெளிப்படுவது தமிழ் முழக்கமா கொள்கை முழக்கமா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. அவருடைய படைப்புகளை மட்டும் வைத்து இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம். காரணம், ஒரு தலைவன், ஒரு அரசியல் தலைவன், ஒரு கலையில் இவ்வளவு ஈடுபாடு உள்ள ஒரு அரசியல் தலைவன் உலக வரலாற்றில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர யாரும் இருக்க முடியாது. வசனகர்த்தா, பாடலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், நாவல் எழுத்தாளர், கட்டுரையாளர், கவிஞர், பாடலாசிரியர், இன்னும் இப்போ போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு தொட்ட துறைகள் அனைத்திலும் வெற்றி கொடியை நாட்டிய ஒரு தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால தான் இன்னைக்கு அவருக்கு வைர விழா சிறப்பு பட்டிமன்றம். திருமுருக கிருபானந்த வாரியார் தான் மேடை பேச்சுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே அந்த குரலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். முருகனின் தனி பெருங்கருணையினாலே இங்கே குடியிருக்க கூடியே தூங்கணும்னு நினைக்கிறேன் கூட குபீர்னு முழிச்சிருவான் அந்த குரலை கேட்டு, கண்ணீர்னு இருக்கான். அப்படி கிருபானந்த வாரியார் ஒரு தடவை மேடையில் பேசுகிறப்ப ஒரு கருத்தை சொல்கிறாரு. தாவர உணவு, புலால் உணவு, தாவர உணவு தான் சிறந்தது, மாமிச உணவு சிறந்தது அல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்றோம். கத்திரி செடியிலேருந்து கத்திரிக்காயை பறிச்சுட்டா கத்திரி செடி சாகாது. வெண்டைக்காய் செடியிலேருந்து வெண்டைக்காயை பறிச்சுட்டா வெண்டை செடிக்கு சாகாது. ஆனால் ஆட்டை கொலை செய்யாமல் ஆட்டுக்கறி திங்க முடியாது. அதனால் சைவ உணவு தான் சிறந்தது அப்படின்னார். அப்போ சின்ன பையனாக இருந்து கலைஞர் கேட்டிருக்காரு. அப்போ கேள்வி, ஐயா நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன், தாவர உணவை பறிக்கும்போது தாவரங்கள் சாவதில்லை, அதானே சொல்கிறீங்க. முள்ளங்கியை பிடுங்கும்போது எப்படி பிடுங்கிறது? முள்ளங்கியை தனியாக பிடுங்க முடியும்? செடியை அப்படியே உருகினா தான் முள்ளங்கியை பிடுங்க முடியும். கடலை செடியை அப்படியே பிடுங்கினா தான் கடலை திங்க முடியும். அப்போ தாவரங்கள் அழிக்கப்படுதா இல்லையா? எல்லா உணவும் மக்களுக்கான உணவு என்பதை அன்னைக்கு கிருபானந்த வாரியாருக்கு சிறு வயதிலே சுட்டி காட்டினவர் தலைவர். அதை வாரியார் ஒரு தடவை கலைஞருடைய விழாவில் இந்த கருத்தை சொன்னார். சிறு வயதாக இருக்கும்போதே என்னை கேள்வி கேட்ட ஒரு மனிதன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்ம எதை சாப்பிட்ணுங்கிறதுக்கு சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா. எதை சாப்பிட்ணும்னு அவன் என்னத்தையா தின்ட்டு போகிறேன். நரேந்திர மோடி இந்த கறியை நீ திங்காதேங்கிறார். சொல்லிட்டு எங்கே போகிறாருன்னா சைனாவுக்கு போகிறாரு. அங்கே கரப்பாம்பூச்சி வறுவல், பாம்பு பொரியல், தவளையை கூட்டு பொரியல் பண்ணி பிரியாணி பண்ணியிருக்கான் தவளையில். அந்த நாட்டில் உட்காந்து அந்த அரசு அதிகாரிகள்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. தவளையை தின்ட்டு உட்காந்துருக்கேன். உங்களால் கேட்க முடியுமா ஏன்டா தவளையை தின்னன்னு? ஏன் கரப்பாம்பூச்சியை பொரியல் போட்டு தின்னன்னு கேட்க முடியுதா? ஆனால் தமிழக மக்கள், இந்திய மக்களிலே எல்லோருடைய உணவும் அவரவருடைய சொந்த விருப்பம். இதைத்தான் நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை இன்று இந்திய மக்களே கொதித்து போயிருக்கிறார்கள். சர்வாதிகாரத்தினுடைய உச்சம். இதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு பாடலிலும் அவருடைய நகைச்சுவையிலும் அவருடைய பேச்சிலும் சமூக கொள்கை முழக்கமும் தமிழ் முழக்கமும் இருந்திருக்கிறது. கண்ணதாசனை அவர் மொக்கையை போட்ட மாதிரி உலகத்தில் யாருமே போட முடியாது. ரெண்டு பேரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸு. நீ எந்த தொகுதியில் நிற்க போகிறன்னு கேட்டிருக்காரு கண்ணதாசனை. நான் பாண்டிச்சேரியில் நிற்கலாம்னு இருக்கேன்ருக்காரு. தலைவர் இப்படியே பார்த்துட்டு, பாண்டிச்சேரியிலையா? ஒன்றையால் அங்கே நேராகவே நிற்க முடியாது, அப்புறம் எங்கே தேர்தலில் நிற்க போகிறேன்ருக்கார். அதே கண்ணதாசன் இறந்த பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? அஞ்சலி பாட்டில், யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா, அழைத்தது எமனென்று தெரிந்துமா சென்று விட்டாய் அப்படின்னார். எந்த கட்சி கூப்பிட்டாலும் போயிடுவார் கண்ணதாசன். அதை எப்படி சொல்கிறாரு பாருங்க. யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா, அழைத்தது எமனென்று தெரிந்துமா சென்று விட்டாய். ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான உரையாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி திடீர்னு ஒருத்தர் தலைவரை பார்த்துட்டு என்ன கருத்து போயிட்டீங்கன்னு இருக்காரு.
ஆமாம், கருத்து போய்விட்டேன், ஆனால் என் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்னும் போகவில்லைன்னார். உடனடியாக சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கே, அதுதான் தலைவரிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். 6 பேர் பேச வந்திருக்காங்க, அற்புதமான பேச்சாளர்கள். மிக அருமையாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, முதலாவதாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கலை படைப்புகளில் பெரிதும் மிளிர்வது தமிழ் முழக்கமே என்ற அணியை துவக்கி வைத்து டாக்டர் ராஜமூர்த்தி உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். 94 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் ஒரு ஆண் மகனாக திருக்கோவலையிலே பிறப்பெடுத்த தினம் இன்றைய தினம். சட்டப்பேரவையிலே வைர விழா நாயகனாக தன்னுடைய 94வது அகவையை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை துவக்குகின்றேன். தலைப்பை நன்றாக கவனியுங்கள். கலைஞரின் கலை படைப்புகள் பெரிதும் வலியுறுத்துவது கொள்கை முழக்கமா தமிழ் முழக்கமா? இன்றைக்கு இவ்வளவு பேர் இங்கு கூடியிருக்கிறீர்களே, கட்சியை சாராதவர்களும் இங்கே வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டால், கலைஞர் தமிழ் மேல் வைத்திருக்கக்கூடிய தனியாத தாகம், பற்று, அன்பு, அது ஒன்றுதான். இந்த மொழி என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. கலைஞருடைய கவிதைக்கு மயங்காத மனிதர்களே இருக்க முடியாது. கலைஞருடைய கன்னி தமிழ், அழகு தமிழ், இதனை ரசிக்காத மனிதர்களே உலகில் இருக்க முடியாது. நடுவர் அவர்களே, ஒன்று தெரியுமா? சங்க காலத்திலே நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி போன்ற மன்னர்களுக்கு பிறகு மன்னனாகவும் கவிஞராகவும் திகழ்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். தமிழை ஆண்டார், தமிழ் நாட்டை ஆண்டார். சுயமரியாதை உள்ள, இனமான உணர்வுள்ள மக்கள் மனங்களையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இன்றைக்கு மருத்துவராகிய நான் தமிழ் பேச மேடைக்கு வந்திருக்கிறேன், தமிழ் மீது காதல் கொண்டிருக்கிறேன், பற்று கொண்டிருக்கிறேன், வெறி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணமே கலைஞருடைய அழகு தமிழ்தான். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையார் கலைஞர் எழுதிய அண்ணா கவிதாஞ்சலியை கிராமபோன் ரெக்கார்டில் போடுவார். நான் திரும்ப திரும்ப கேட்பேன், ஆஹா, என்ன ஒரு வசீகரமான ஒரு குரல் தெரியுமா அது? ஒவ்விதழின் மென்மையிலும் மென்மையான புனித உள்ளம், அன்பு உள்ளம், அரவணைக்கும் அன்னை உள்ளம், அவர் மலரிதழ்கள் தமிழ் பேசும், மா பலா வாழை எனும் முக்கணியும் தோற்றுவிடும், விழிமலர்கள் வேளாகும் வாளாகும், தீங்கொன்று தமிழ் தாய்க்கு வருகுதென்றால் கால் மலர்கள் வாடினிடும், அவர் கடும் பயணம் நிற்காது, கைமலர்கள் பிணைத்து நிற்கும் தம்பி அறை கழகத்தை அம்மலரே எதிரிகளை மன்னித்து நெற்கதிர்போல் தலைநாண செய்து விடும். ஆகா, அந்த கவிதையை கேட்கின்ற போது அதில் எவ்வளவு ஓமைகள், உருவகங்கள், அப்படியே பார்த்து வியந்து போனேன். என்ன ஒரு வித்தக கரகரப்பு, மயக்கக்கூடிய வசீகரமான ஒரு குரல். அந்த கவிதையை கேட்டு கேட்டு தமிழின் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு. அவருடைய மொழிப்போருடைய முழக்கம் என்பது 14ஆம் வயதிலேயே தொடங்கி விடுகிறது. ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இதுதல்லவே என்று 1937 திருவாரூர் தெருக்களிலே தமிழ் முழக்கமிட்டவரையா எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த இளம் வயதிலேயே இளமை பலி என்கின்ற ஒரு கட்டுரையை எழுதுகிறார். எழுதி திராவிட நாடு பத்திரிகைக்கு அதை அனுப்புகிறார். அதனை பேரறிஞர் அண்ணா அவர்கள் படித்து பார்த்து விட்டு, ஆகா, இதை எழுதியது யார் என்று வியந்து திருவாரூருக்கு வருகின்ற பொழுது அந்த இளமை பலி எழுதிய ஆசிரியர் கருணாநிதியை அழைத்து வாருங்கள் என்கின்றார்கள். உடனே போய் அழைச்சிட்டு வராங்க. பார்க்குறார், பார்த்தா சின்ன பையனாக இருக்கார் கலைஞர். கருணாநிதி ரொம்ப சின்ன பையனாக இருக்க, நீ அதை எழுதுனேன்னு அண்ணாவே ஆச்சரியப்பட்டு கேட்டாராம். அப்போ சொன்னாராம், அண்ணா அட்வைஸ் பண்ணாராம், தொடர்ந்து படி, அரசியலிலும் இரு, தொடர்ந்து படி. என்னென்ன கலைஞர் சொல்கிறார், அண்ணா சொன்னதில் எல்லாத்தையும் நான் கேட்டேன், அவர் படின்னு சொன்னார், அதை மட்டும் நான் கேட்கவில்லை என்று சொன்னாராம். அதே போல் சட்டமன்றத்திலே 4/5/1957 முதலாக கன்னி பேச்சு பேசுகிறார். குளித்தலை தொகுதியிலே வென்ற பிறகு நங்கவரம் விவசாயிகள் பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அவர் பேசுகிறார், நான் கவர்னர் உரையை தூற்றவும் வரவில்லை, போற்றவும் வரவில்லை,
என்னுடைய உரையை ஆற்றவே வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் இவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்கின்ற குரலுக்கு ஏற்ப ஒரு மிகப்பெரிய பேச்சை முழக்கமாக முழங்கி அமர்ந்த பிறகு சட்டப்பேரவை தலைவராக இருந்த கிருஷ்ணராவ் அவர்கள் வெரி குட் ஸ்பீச் என்று ஆங்கிலத்திலே துண்டு சீட்டிலே எழுதி அவரிடத்திலே தந்திருக்கின்றார்கள். எதற்காக கலைஞர் பிறந்தார் என்று சொன்னால், இந்த நாடு, இந்த மொழி, இந்த இனத்தினுடைய மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிறந்ததாக, யாப்பின்றி போனாலும் போகட்டும், நாடு இன மொழி காப்பின்றி போதல் கூடாது என்று உணர்ச்சி பெருக்கெடுக்கும் கவிதை வரிகளால் நான் கவிதை செய்கின்றேன் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள். அதை போல நீங்கள் கூட சொன்னீர்கள், அவருடைய வசனங்கள் நிறைய சொன்னீங்க. சும்மா நச்சுன்னு வசனம் எழுதக்கூடியவர் கலைஞர். கண்ணகி வழக்குரைத்த காதையிலே அந்த இளங்கோவடிகள் எழுதியிருக்கக்கூடிய அந்த காட்சியினை பூம்புகார் திரைப்படத்திலே கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவார். கண்ணகி சிலம்பை உடைப்பால், கால் சிலம்பை உடைத்தவுடன் அதிலிருந்து மாணிக்க பரல்கள் தெரித்து பாண்டிய மன்னனுடைய உதட்டிலே போய் தெரித்து விழும். ஆ, மாணிக்க கற்கள் என்று மன்னன் சொல்லுவான். அப்பொழுது கண்ணகி சொல்வாயா, இரத்த துளிகள் மன்னா, இரத்த துளிகள். என்ன அருமையான வரி பாருங்க, இரத்த துளிகள் என்பார். அதே போல மருத நாட்டு இளவரசியிலே ஒரு வசனம், மருத நாட்டு கோட்டையிலே குறிஞ்சி கொடி பறக்கிறது, அதோடு மருத நாட்டினுடைய மானமும் சேர்ந்து பறக்கிறது என்று வசனம் எழுதுவார். கெட்ட பழக்கம் விருந்தாளியை போலதான் முதலில் வரும், பிறகு அதுவே முதலாளி ஆகிவிடும் என்று சொல்லுவார். ஏழைகள் வீட்டிலே நல்ல இதயங்கள் இருக்கும், பணக்காரன் வீட்டிலே இரும்பு பெட்டிகள் மட்டும்தான் இருக்கும் என்கின்ற நிறைய வசனங்கள் இதுபோல் நாம் அவருடைய திரைப்பட வசனத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனந்த விகடன் பொன்விழா கவியரங்கம் நடக்கிறது. கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இல்லை. நல்லா பாருங்க, 13 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே இல்லாத ஒரு தலைவர் மிகவும் முயற்சி எடுத்து திரும்பவும் நெருப்பாற்றிலே நீந்தி ஆட்சி அமைக்கிறார் என்று சொன்னால் அது தலைவருடைய தமிழ் முழக்கத்தினால்தான். அந்த பொன்விழா கவியரங்கத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு குப்பையிலே கிடந்தாலும் குன்றிமணியினுடைய நிறம் குன்றாது என்று கருப்பும் சிவப்பும் கலந்த எண்ணெய் இங்கு அழைத்திருக்கிறார்கள். என்ன அருமையான வரி பாருங்க. ஆகவே தலைவருடைய தமிழுக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர் பாருங்க. எதை சொன்னாலும் பட்டுன்னு பதில் சொல்லக்கூடிய ஆன் த ஸ்பாட் சமயோசித அறிவு அவருக்கு மட்டும்தான் உண்டு. தாழ்த்தப்பட்டவர்கள் கருவறைக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காக கலைஞர் அவர்கள் சட்டசபையிலே வாதாடுகின்ற பொழுது TN அனந்தநாயகி அவர்கள் கேட்டாராம், கருணாநிதி அவர்களே, நீங்கள் தான் கோயிலுக்கு செல்வதே கிடையாது, நீங்கள் தான் நாத்திகவாகி ஆயிற்றே, உங்களுக்கே அந்த கவலை என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், கொலை செய்யறோம் மட்டுமா கோர்ட்டுக்கு போகணும், வாதாடுறவனும் சேர்ந்துதான் கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னாராம். இப்படி அந்தந்த சமயத்திலே ஏற்றார் போல நெச்சென்று பதிலுரையை தரக்கூடிய மதுநுட்பமும் ஆற்றலும் தமிழ் வல்லமையும் கலைஞர் ஒருவருக்குத்தான் உண்டு. கொள்கை என்பது கொஞ்சம் தளர்ந்து கொடுப்பது. அதே போல திருக்குறளுக்கு உரை எழுதுகின்ற பொழுது, குறளோவியத்தை செய்கின்ற பொழுது ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் சொல்லுகிறார், திருக்குறளை பண்டிதர்கள் தருவது என்பது இந்த சுக்கு மிளகு திப்பிலியை அப்படியே உண்ணுவதை போல, அப்படியே உண்டால் அது கசப்பு தட்டு உண்ண முடியாது, அதிலே கொஞ்சம் தேனை கலந்து லேகியமாக மாற்றி தந்தால் அதனை எல்லோரும் ருசிப்பார்கள், ரசிப்பார்கள், இன்பம் தரும். அப்படித்தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் குறளோவியத்தை தந்து பாமர மக்களையும் திருக்குறளை படிக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதே போல தொல்காப்பிய பூங்கா, அந்த தொல்காப்பியத்தை தொடுவதற்கு பண்டிதர்களே அஞ்சு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே அந்த தொல்காப்பிய பூங்காவிலே நுழைந்து 100 மலர்களை கொய்து வந்து அதனுடைய மனத்தை நம்மை நுகர வைத்தது கலைஞர் அவர்கள். கலைஞருடைய இலக்கிய படைப்புகளிலே விஞ்சி நிற்கக்கூடியது தமிழ் முழக்கமே என்று சொல்லி, வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வாழ்க கலைஞர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவெங்காடு டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கிட்ட இருந்து அப்படியே கொட்டுது தமிழ் முழக்கம். அவரை விட்டாலே அவரே பட்டிமன்றத்தை முடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு செய்திகள் அப்படியே குமிச்சு வச்சிருக்கார். கலைஞர்கிட்ட அப்படியே தோய்ந்திருக்கார். என் தலைவரிடம் இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு இயல்பாக அவருடைய இரத்தத்தின் அணுக்களில் எல்லாம் கலந்திருப்பது அவருடைய தமிழ் உணர்வும் நகைச்சுவை உணர்வும். அழகாக பேசினார். நீ அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கார். நான்
அந்த ஊர் நல்ல ஊர், உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். யாரோ ஒரு குரூப் அங்கேருந்து வந்ததுங்கிறதுக்காக அந்த ஊர் பொல்லாத ஊர்னு ஆயிருமா ஐயா? இனிமேல் உங்களை நான் தைரியமாக சொல்வேன், மன்னார்குடி ராஜகோபால் வாங்க இப்பொழுது கொள்கை முழக்கமேன்னு பேச வர்றார். சில தலைவர்களுக்கு தோல்வி என்று ஒன்று உண்டு. ஆனால் கலைஞரை பொறுத்த மட்டில் தோல்வி என்ற வார்த்தைக்குத்தான் தோல்வியை தவிர கலைஞருக்கு இதுவரை தோல்வி என்ற சரித்திரமே இல்லையா? அரியாசனமாய் சிலரிருந்து வாக்களித்த காரணத்தினால் அரியாசனம் தடமாறி இடமாறி போயிருந்தாலும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு தனக்குள்ள வச்சுருக்கிற கொள்கையினால தான் அவருக்கு இன்னைக்கு பேர் கிடைச்சிருக்கு. இது இல்லைன்னு உங்களால் மறுத்துக்கிற முடியுமா? ஒன்றும் இல்லையா? திரை நட்சத்திரங்களால் மட்டுமே ஒளிர்ந்து கொண்டிருந்த சில சூழ்நிலையில், திரை நட்சத்திரங்களால் ஒளிர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் உரை நட்சத்திரங்களாலும் ஒளிர முடியும்னு காட்டி தன்னுடைய கொள்கையினால தனக்குன்னு ஒரு இடம் கிடைச்சது கலைஞரியா? பூம்புகார் அப்படிங்கிறது எதனுடைய சாராம்சம்? பூம்புகார் அப்படிங்கிற படத்தை தலைவர் வசனம் எழுதினதுக்கு காரணம், அது ஒரு குடிமக்கள் காப்பியம், மக்கள் பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு காப்பியம். அதனால தான் தலைவர் அதுக்கு வசனம் எழுதினார். அதில் மக்களுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு தான் ஒரு அரசு அப்படிங்கிறது. இதுக்கு மேலே நான் அது விளக்கம் சொல்ல விருப்பம் இல்லையப்பா. இதே மாதிரியா பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் என்ன கருத்து வரும்? ஒரு அமைச்சர் வந்து கலெக்டரை பார்த்து மிரட்டுவார், நான் சொல்கிறத நீ கேளு. அந்த உடனே கலெக்டர் அம்மா பதில் சொல்லுவாங்க, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு 5 வருஷம் தான் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு 58 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. நீ சொல்ல வேண்டிய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவான், நான் ஆட்சியாளர், நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு அமைச்சராக இருக்கக்கூடிய வினு சக்கரவர்த்தி சொல்கிற பொழுது, நான் இன்னைக்கு என்னுடைய கலெக்டர் பதவியை விட்டுட்டு நாளைக்கு தேர்தல் இல்லைன்னா அமைச்சராக முடியும். அமைச்சராக இருக்கக்கூடிய நீ உன் அமைச்சர் பதவியை விட்டா நாளைக்கு என் கலெக்டர் பேர் வந்து உட்கார முடியாதுன்னு சொன்னாங்களே. அதிகாரிகள் எந்த சூழ்நிலையிலையும் ஆட்சியாளருக்கு பயப்படாதுன்னு ஒரு கருத்தை சொன்னாங்களே. இந்த கருத்து உங்களுக்கு கொள்கை வழக்கமா தெரியலையா? ராஜா ராணின்னு ஒரு படம் வந்ததுப்பா. அந்த படத்தை பார்க்குற போது எனக்குள்ள ஒரு மனசு ஆதங்கம் கூட உண்டு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த கலைஞர் இந்த படத்தை எழுந்தாருன்னா எங்கள் அப்பா பார்த்துருந்தா நானும் ஜாலியாக சுற்றிருப்பேன். நாங்கள் படிக்கிற ஸ்கூலெல்லாம் பாய்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூல் தனித்தனியாக இருக்கும். ஒரு 7வது படிக்கிற வரைக்கும் தான் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் பூந்து அடுத்த பக்கம் வெளியில் வரலாம். இந்த மற்ற நாங்கள் ஊரை சுற்றின்னு வெளில வரணும். இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜா ராணி படத்தில் சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து வரக்கூடிய பத்மினி ஒரு பருவ வயது வந்ததும் அவள் அப்பா கிட்ட சொல்லுவாள், நான் இந்த மாதிரி எங்கள் இவனார காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா பதறி போவார், ஐயோ இந்த வீட்டில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அப்படின்னு நினச்சணும், அது நடக்க போகிறது பயந்து வேதனையோட பேசுவாங்க. கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்நாள கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா நான் செத்து போகிறேன்னு சொல்லி விஷத்தை சாப்பிட்றேன்னு சொல்லி உள்ளே போய் விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிடுவான். அப்போ வந்து அப்பா புலம்புவார், ஐயோ இது மாதிரி நீ செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எதையும் பேசாமல் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேனே அப்படின்னு அந்த அப்பா புலம்புகிற போது என்எஸ் கிருஷ்ணன் பக்கத்தை சொல்லுவார், ராணி நீ நடித்த வரைக்கும் போகிறோம், எழுந்துரு, உங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, இனிமேலுக்கு அதே பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார் அப்படின்னு சொல்லி அந்த காதலிச்ச பையனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. இது எதுக்கு இவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்கிறேன்னு கேட்டால், அப்போ வந்து காதல் அப்படின்னாலே ஏதோ கெட்ட வார்த்தை. எங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா சொல்கிற போது, ஏய் அந்த பிள்ளை கூட பேசக்கூடாது, காதல் இருந்து போடும், மூக்க இருந்து போடும், இப்படியெல்லாம் பயமுறுத்தி நாங்கள் எந்த பொண்ணையும் சரியாக பார்க்க கூட முடியாத போச்சே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தயா சொல்லிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையை வீணாக்கிட்டேல. பஸ்ஸில் ஏறி வரதுக்காக வந்தோம், பஸ்ஸுக்கிட்ட ஏற போகிறேன், டபார்னு அங்கே இருக்க கையை பிடிச்சிருத்தான். ஏன்டா கையை பிடிச்சிருக்கிறேன்? இல்லை பஸ்ஸுக்குள்ளே இப்போ ஏறாதான்னா. பஸ்ஸுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பிரச்சனை? பஸ்ஸு தான் வந்துடுச்சு, ஏற வேண்டியதானே, ஏன்னா டைமும் வந்திருக்கு, எல்லா பைப்பிலும் ஏன்டா கீழே நிற்கிறோம்னா. அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பாத்ரூமில் ஒருத்தன் ஓடி வந்தான், அவன் விசுக்குன்னு வண்டிக்குள்ளே ஏறிட்டான். அதுக்கப்புறம் எல்லா பைப்பிலும் கொடுக்கணும், அவன் முன்னாடி ஏறினான். ஏன்னா அவன் வந்ததுக்கப்புறம் ஏற என்னடா காரணம்னு கேட்டான். இந்த ஒரு படத்தில், வடிவேல் படத்தில் பாம்பை போட்டு சீட்டு பிடிப்பாங்க, அதே மாதிரி இந்த பைப்பில் என்ன பண்ணினா, தனக்கு இந்த வெயிலுக்கு அதிகமாக இருக்குது, தாகத்தை அடக்கணுமேனு ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை கவருக்குள்ளே பிடிச்சிருந்தான். கோவிலுக்கு இங்கே போயிட்டு வரான் பொழுது
அதில் வந்து விபூதி குங்குமம் இருக்குது. இதையும் அந்த ஃபைலை வச்சுக்கிறான். இந்த வண்டிக்கு ஏறி போன மேலே போன பைபிளை பார்த்துட்டு ஏதோ வந்துருச்சு இருக்குது, வண்டிக்குள்ளே ஏறப்படாதுன்ட்டான். நமக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்து நம்ம பயப்படுறது அப்படிங்கிறது மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்த படம் பராசக்திங்கிற படம். இல்லைன்னு சொல்லிட முடியுமா உங்களுக்கு? இது கொள்கையா தெரியலையா? ஒன்றும் இல்லையா? இங்கே உட்காந்துருக்காருங்க அந்த மாதிரியே முடிச்சுன்னு மதுரை சங்கர். ஒரு நாள் ஃபோன் பண்ணார். என்னப்பா விஷயம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, காலம்பரம் முழிக்கிற போது ஆந்த மூஞ்சில் மூச்சிட்டேன். நல்லதா கெட்டதா? எவனா 2 பயப்பிள்ளைகள் ஐயோ ஆந்த மூஞ்சில் மூச்சிட்டியா அவ்வளோதாண்டே தொலைஞ்சேன்னு பயன்படுத்தி விட்டான். பீதியாகி போட்டார். என்கிட்ட கேட்டார், ஏண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி பயப்படாத. ஆந்தைக்கு நைட்டில் தான் கண் தெரியும், பகலில் கண் தெரியாது. அதுக்கு எப்போ கண்ணு தெரியுமோ அப்போ தான் அது ஆகாரத்தை தேட முடியும். அதனால் அது ஆகாரத்தை தேட வந்திருக்குது. மூஞ்சில் மூச்ச காரணத்தால் ஆந்தைக்கு தான் ஏதான ஆயிருக்குமேனு சொன்னமே தவிர, இதுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக எடுத்த படம் பராசக்தி. நான் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பராசக்தின்னு சொல்லியாச்சுடா. எல்லா வசனமும் ஞாபகத்துக்கு வரும். ஒன்றும் இல்லையா, சிவாஜி கணேசன் கோவிலுக்கு வந்து பூஜாரியை பார்த்து மிரட்டுவான். அந்த மிரட்டுற காலத்தில் சொல்லுவான், பூஜாரியை மிரட்டுறேன் எதுக்காக, அவன் வந்து தப்பான வேலைகள் பார்க்கணுங்கிறது. கோர்ட்டில் சொல்கிறப்ப சொல்லுவான் சிவாஜி சொல்லக்கூடிய நல்ல கருத்து, கோவில் வேண்டாம் என்று சொன்னேன், பக்தி வேண்டாமம் என்பதற்காக இல்லை, கோவில் என்பது கொலைகாரருடைய கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு அந்த சொன்னிய கருத்து முற்றுப்புள்ளியாக தெரியல உங்களுக்கு? கொள்கை முழக்கமாக தெரியலையா? ஐயா, நடுவர் என்பது நல்ல நீதிபதி என்பது பொருள். பேசும் நீதிபதியாக இருக்க வேண்டும், பேசப்படும் நீதிபதியாக மாறக்கூடாது என்று உரைத்து வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலைவன ரோஜாக்கள்ல சொன்னார், என்ன அழகான ஒரு வசனம் பாருங்க. அதில் வந்து அந்த அதிகார பதவியில் மந்திரியாக இருக்கிறவன் சொல்லுவான், நான் சிம்மாசனத்தில் இருக்கிறேன், நான் கிரீடம் அணிந்திருக்கிறேன், என் சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் யாராலும் அசைக்க முடியாது அப்படிம்பார். அதுக்கு கலெக்டராக இருக்கக்கூடிய லட்சுமி சொல்லுவா, அழகான ஒரு வசனம், தலைவருடைய வசனம், கோழையினுடைய கிரீடத்திலே வைரமாக இருப்பதை விட வீரனின் காலுக்கு செருப்பாக இருப்பது மேல் அப்படின்பா. இதுக்கு மேலே ஒரு மானமிக்க வசனத்தை என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரை தவிர வேற யாராலும் எழுத முடியாது. இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கு இந்த வசனம் கரெக்டாக பொருந்தும். கோழையின் கிரீடத்திலே வைரமாக இருப்பதை விட வீரனின் காலுக்கு செருப்பாக இருப்பது எவ்வளவோ மேல் அப்படின்னு. என்னையா அது? 100 நாள் சாதனையா? என்ன சினிமா படமா அது? சினிமா படம் தாயா 100 நாள் ஓடினா சாதனை என்ன? என் தலைவனுடைய அந்த பாலைவன ரோஜாக்கள் இருந்த அழகான வசனத்துக்கு மேலே வேற வசனம் வேணும். அதில் இன்னொரு பாட்டு பாருங்க, காஞ்சி தலைவனில் தான் தண்ணியை போட்டு பாடுவாங்க. நீர்மேல் நடக்கலாம், நெருப்பிலே படுக்கலாம், ஊத்ரா போதும் போதும் போதும். உலகம் சுத்துது எதனாலே, நம்ம உடம்பு சுத்துது அதனாலே, உலகம் சுத்துது எதனாலே, நம்ம உடம்பு சுத்துது அதனாலே அப்படிம்பார். உலகம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் இவன் உடம்பு சுற்றுறதுனால தான் உலகம் சுற்றுதுங்கிறான். குடியாரங்க இப்படி தான் பேசுவாங்க. லைட்டு மரத்திட்ட பேசிகிட்டு இருப்பான் தண்ணியை போட்டு சில பேர். என்ன என் லைனில் நீ அடிக்கடி குறுக்க வந்துக்கிட்டு இருக்க? அது 30 வருஷமாக அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கிட்ட 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன். உலகம் சுற்றுது எதனாலே, என் உடம்பு சுற்றுது அதனாலேன்ட்டு குடியாரங்க எப்படி மதி இழந்து போகிறார்கள்ங்கிறதுக்கு காஞ்சி தலைவரில் எழுதியிருப்பார் பாட்டு. ஆனால் 2016 தேர்தல் வாக்குறுதியில் எல்லோரும் அதை எதிர்த்தாலும் பரவாயில்லை, நான் ஆட்சிக்கு வந்தால் முதலில் போடும் கையெழுத்து மதுவிலக்கை அமுல்படுத்தும் கையெழுத்து என்பதை தைரியமாக பிரகடனம் செய்த கலைஞர். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒயின் ஷாப்பை கிரகப்பிரவேசம் பண்ணி திறந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லையா. நல்ல நேரம் பார்த்து 7 to 9 ராகு காலம்டா, 6:30க்கெல்லாம் ஓப்பன் பண்ணிருமாப்ல. பொம்பளை ஊரை விளக்க மாற்ற போட்டு அட்டை பெட்டியை போட்டு உடைக்கிற காட்சியை உண்மையிலே என் தலைவன் ஆட்சிக்கு வந்திருந்தால் இப்படிப்பட்ட அவலங்கள் இந்த சமுதாயத்தில் நடந்திருக்காது. ஏன் ஒயின் ஷாப்புக்கு எதிராக இப்படி பெண்களும் ஆண்களும் போராட வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்குமே? அப்படிப்பட்ட கொள்கை முழக்கமிக்க ஒரு தலைவன்.
அதுக்கு பதில் சொல்லணும். கோவையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய உங்களுடைய அபிமானம் பெற்ற நாகநந்தினி தமிழ் முழக்கமே என்ற அணியில் பேச வருகிறார். ஐயா பேசிட்டார், ரொம்ப நன்னா பேசினேள். ஆனால் பேசின விஷயம் என்னமோ கலைஞரின் முழக்கம் என்று சொல்லி தன் வாழ்வில் நடந்த சோகத்தை அத்தனையும் பேசிவிட்டேள். பேஷ். ஏன்னா கலைஞருடைய கொள்கை முழக்கத்தை பற்றி பேச சொன்னா உம்முடைய பர்சனல் முழக்கத்தை இங்கே வந்து சொல்லிட்டாள. நெல்லென்றும் வரகென்றும் கம்பென்றும் கரும்பென்றும் உளுந்தென்றும் பருப்பென்றும் எல்லென்றும் கொல்லென்றும் தமிழ் சொல்லென்றும் தமிழ்நாட்டில் ஏன் இன்று இந்த இந்திய திருநாட்டில் தமிழ் என்றும் சாகா வண்ணம் தமிழையே தனது உயிரோட்டமாக கொண்டு பாடி பார்த்திட்டால் நம் கலைஞர் பாடும் பாக்கள் எல்லாம் பலாசுலைகளையே தோற்கடிக்கும். காளை கதிரவனை போல் கைகள் சிவந்திட கொடைகளை வழங்கியவர் தமிழிற்கும் தமிழ் இனத்திற்கும் காவலராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தாயின் திருமகனாம் தமிழின தலைவராம் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா என்று முழங்கியது தமிழைத்தான். அதைத்தான் நானும் இங்கே முழங்க வந்துள்ளேனுங்க ஐயா. ஏன் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தலையும் தெரியறதில்ல வாழும் புரியறதில்ல. இடையில எட்டப்ப வேலை பார்த்தவங்க நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கையில் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், சூரியன் பார்த்தால்தான் தாமரையே மலரும், சூரியனை தேடி தாமரை தான் போக வேண்டுமே தவிர தாமரை அழைத்ததுக்கெல்லாம் சூரியன் வந்து விடுமா? அம்மா, இதை என் தலைவர் ஏற்கனவே வசனத்தில் எழுதிட்டாருமா. நட்சத்திரங்கள் தூரத்தில் இருக்கிறதாம், சூரியனை விட நட்சத்திரங்கள் பெரியதாம். ஆனால் தாமரை நட்சத்திரங்களால் மலர்வதில்லை, சூரியனால் தான் தாமரை மலரும்னு அன்னைக்கே குறவஞ்சி படத்தில் என் தலைவர் எழுதிட்டார். என்ன நினச்சி எழுதினாரோ, நட்சத்திரங்களால் தாமரை மலரப்போவதில்லை, சூரியனால் தான் மலரும். ஐயா, இன்னைக்கு நம்ம நாட்டில் நிறைய பேத்துக்கு ஆத்தையே கடக்க தெரியலையே. தமிழ் என்ற ஆழ்கடலை தன் வசப்படுத்தி வைத்திருப்பவரோடு போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா? இல்லை, நான் கேட்குறேன். ஏன் இலக்கணம் இலக்கியம் காவியம் என்று எடுத்தாலும் சரி, கதை திரைக்கதை பாடல் வசனம் என்று எடுத்தாலும் சரி, கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் பேச்சுத்தன்மையில் லயம் வயம் நயம் பத்திரிகையாளர் போன்ற பல துறைகளிலும் தமிழ்த்தாயின் மணி மகுடத்தில் பதித்த முத்திரை கற்கள் போல் இன்னும் எத்தனையோ கொட்டி கிடக்கிறதுங்க ஐயா அவர் எழுதியது. அது மட்டுமா, வாழி அழகாக சொல்லி இருப்பார், நீண்ட நெடுங்காலம் தரை முகம் பார்த்து நடந்த தமிழனை நிமிர்ந்து அண்ணா துரைமுகம் பார் என்று சொல்லியது நமது கலைஞரின் கனல் கக்கிய பேனாவும் அவருடைய சென்னாவும் தானே. ஏன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரம் அது. அப்பொழுது கலைஞரிடம் கொஞ்சம் நீங்கள் வசந்த மாளிகைக்கு வந்து போக முடியுமா என்று கேட்டபோது எதிர்க்கட்சி தலைவர் என்ற மெத்தனம் கிடையாது, இவர் என்ன கூப்பிட வேண்டும் நான் என்ன செல்ல வேண்டும் என்ற ஒரு தலைகணம் கிடையாது. அமைதியாக நீங்கள் கூப்பிட்டீர்களா, நான் வந்து விட்டேன் என்று மிகவும் எளிமையாக போய் அமர்ந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், சட்டமன்றத்தில் காமராஜரனுடைய படத்தை பதிக்க இருக்கிறோம், இதற்கு ஒரு நல்ல ஒரு வாசகத்தை எழுதி தாருங்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே நமது ஐயா எழுதினாரு, உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு. இன்னைக்கு எங்க ஐயாவுடைய கொள்கையில எத்தனையோ பேர் என்னென்னமோ மாத்தினாங்க இல்லைங்கய்யா. அந்த சட்டமன்றத்துல கல்வெட்டாக பொறிக்கப்பட்ட என் ஐயாவின் தமிழ் வார்த்தையை யாராலையும் சீண்டக்கூட முடியவில்லையே. அன்றைக்கே தெரிந்திருக்கிறது தமிழிற்கு விலாசமாக விளங்கியவர் நமது முத்தமிழ் அறிஞர் என்பது. இதை எவராலும் மாற்ற முடியாது. 2000 ஆண்டிற்கு முன் தோன்றிய தமிழை இன்று 21ஆம் நூற்றாண்டில் செம்மொழியாக மாற்றினாரே, அந்த தலைவருக்கு எது ஈடாகும்? அது மட்டுமா, உங்களுடைய முழக்கமா எங்கள் ஐயாவை அடையாளம் காட்டியது. ஒரு மேடையில் அண்ணாவை வழிமொழிய வேண்டும், எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. கடைசியில் அந்த ஒளிபெருக்கியானது அந்த 27 வயது இளைஞர்கள் கிடைக்கிறது. அந்த பெருக்கியை வாங்கிட்டு அப்படியே பேச தொடங்கினார்.
வாழ்வு மூன்றெழுத்து, வாழ்வில் கிடைக்கும் பண்பு மூன்றெழுத்து, பண்பில் பிறக்கும் அன்பு மூன்றெழுத்து, அந்த அன்பு சுரக்கும் காதல் மூன்றெழுத்து, அந்த காதல் கொடுக்கும் வீரம் மூன்றெழுத்து, வீரம் தரும் களம் மூன்றெழுத்து, அந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி மூன்றெழுத்து, அந்த வெற்றி பாதைக்கு நம்ம எல்லாம் இட்டு செல்லக்கூடிய அண்ணா மூன்றெழுத்து என்று சொல்லி இந்த மாதிரி அண்ணல் பெருக்கக்கூடிய அந்த கைதட்டலையும் பெற்று இதுவரை தமிழகம் காணாத ஒரு தமிழ், அண்ணா காணாத ஒரு தலைவன், மிக அருமையாக தமிழுக்கென்றே போராடிய ஒரே தலைவர். அது மட்டுமா, இன்னைக்கு நம்மெல்லாம் தமிழர் தமிழர் தமிழருடைய அடையாளம்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்கோமே. தன்னுடைய 14 வயதில் எழுத்து பத்திரிகை என்று ஒன்றை தொடங்கிய நாள் முதல் அதை படிப்படியாக மாதமாகவும் மாதமாகவும் இன்று நாளிதழ், தினசரி நாளிதழாக முரசுகளை கொட்ட வைத்து இந்த ஊர் முழுவதும் முரசொலியாக வர வைத்து கொண்டிருக்கிறாரே, அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. அந்நாளிலே 75 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழரினுடைய அடையாளமான வீர சின்னமான ஜல்லிக்கட்டை வைர முத்திரையாக பதித்து இன்று வரை காப்பாற்றி வருகிறாரே. இது அல்லவா ஒரு வீர தமிழர்? நெஞ்சுக்கு நீதி என்ற நூலில் 4168 பக்கங்களை நிரப்பி தன்னுடைய வரலாற்றை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய வரலாற்றையே காமித்தாரே, அவரல்ல உண்மையான தலைவர். ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம் போன்ற பெரிய பெரிய நூல்களை எழுதி தமிழில் ராஜராஜனாகவும் தமிழ் வேண்டாகவும் திகழ்ந்தவர். தன்னை எள்ளி நகையாடியவர்களை கூட கிள்ளி எறிந்து விட்டு என்னை ஏசி பேசியவர்கள் கூட பாராட்டி பேசிய ஒரே தமிழன் நம்மளுடைய கலைஞர் மட்டும்தான். உங்களுடைய கொள்கை அவருக்கு உடலாக வேணால் இருக்கலாம், ஆனால் என்றும் தமிழ்தான் அவர் மூச்சாக இருக்கும் என்று சொல்லி, தமிழ்தான் அவருடைய மூச்சு, தமிழ்தான் அவருடைய பேச்சு, தமிழ்தான் என்றும் வீர வீச்சு. அத்தகைய பெருமகனார் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தமிழ் போல் மின்னி வாழ வேண்டும் என்று சொல்லி புலி பதுங்குவது பயந்தல்ல. இந்த பூனை கண்ணை மூடிருச்சுன்னா உலகமே இருட்டுன்னு நினச்சிக்குமா. ஆனால் அந்த பூனைகளுக்கு சொல்கிறேன், பாட்டாளி மக்கள்களின் தலைவன், உழைக்கும் மக்கள்களின் நாயகனான உதயசூரியன் உதயமாக கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, அது உதயமாகத்தான் போகிறது. மீண்டும் நம் நாட்டில் தமிழ் முழங்கத்தான் போகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். அப்பா, நாகநந்தினியுடைய தமிழ் முழக்கம் ரொம்ப அற்புதமான தமிழ் முழக்கம். கடற்கரையில் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவருக்கு சிலை. ஏன் அறிஞர்கள் இருந்து வீரமாமுனிவருக்கு ஏன் செலவு வச்சிங்க தலைவர்கிட்ட கேட்குறாங்க. கான்ஸ்டான்டினோபிள் பெஸ்கி என்று தன்னுடைய அந்த இயற்பெயரை மாற்றி அழகான தமிழில் வீரமாமுனிவர் என்ற பெயரை தாங்கிய அந்த மனிதனின் தமிழ் பற்றுக்காக அவருக்கு சிலை. கால்டுவெல்லுக்கு ஒரு சிலை. எதுக்காக அவருக்கு செலவு வச்சிங்கன்னு, இறந்து போன கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் என்று எழுதி போடு என்று சொன்ன அந்த கால்டுவெல்லுக்கு ஒரு சிலை அமைச்சார். அது மாதிரி என் தானை தலைவனுடைய தமிழ் முழக்கம்தான் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்ததுன்னு பேசிட்டாங்க. நீ அவர்களுக்கு பதில் சொல்ல கொள்கை முழக்கமே என்ற அணியில் கோவைக்கு பதில் சொல்ல இன்னொரு கோவை மாவட்டம், காரமடைக்கு பதில் சொல்ல கிணத்துக்கடவு, அவர்தான் சுல்தானா பர்வீன் மேடைக்கு வருகிறார். கொள்கை முழக்கமே. 8 கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னிகரற்ற தலைவர் திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 94வது பிறந்தநாள் விழா. நடுவர் அவர்களே, இந்த பிறந்தநாள் விழாவிற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. கலைஞர் அவர்கள் பிறந்த நாளோடு சேர்த்து வைர விழா. 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து ஜனநாயக பணியாற்றியதற்காக வைர விழாவையும் சேர்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். நடுவர் அவர்களே, நான் சொல்கிறேன், உலக அரசியல் அரங்கிலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு. தலைவர் கலைஞர் அவர்களை தவிர வேறு எந்த அரசியல் தலைவருமே சட்டமன்றத்திற்குள் நுழைந்ததற்காக 60 ஆண்டு காலம் நிறைவு செய்ததற்காக வைர விழா கண்டதில்லை, இனி காணப்போவதும் இல்லை. இந்த மகிழ்ச்சியான வேளையில்
முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய கொள்கைகளை பற்றி, அவருடைய ஜனநாயக பணியை பற்றி, அவருடைய திட்டங்களை பற்றி, அவருடைய சரித்திர சாதனையை பற்றி நடுவர் அவர்களே என்னால் சட்டமன்றத்துக்குள்ள பதிவு பண்ண முடியலன்னா என்ன? சட்டமன்றத்தை விட இந்த மக்கள் மன்றம் பெரிதல்லவா? நான் மக்கள் மன்றத்திலே பதிவு செய்கிறேன். கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் மத்தியிலே, ரசிகர்கள் மத்தியிலே நான் பதிவு செய்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பொது வாழ்க்கையிலே முத்து விழா கண்டவர். உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதக்கூடிய முரசொலிக்கு பவள விழா கண்டவர். 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து ஜனநாயக பணியாற்றியதற்காக வைர விழா கண்டவர். ஆனால் என்னை பொறுத்தவரை முத்து விழா என்ன, பொன் விழா என்ன, மணி விழா என்ன, பவள விழா என்ன, வைர விழா என்ன, இந்த எல்லா விழாக்களையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்டாடினாலும் கூட ஈடு சொல்ல முடியாத அளவிற்கு அவர் ஒரு கொள்கை மாறா தலைவர் இல்லையா? 1957 தொடங்கி 2016 வரை நடந்த 13 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு குளித்தலையிலே தொடங்கி திருவாரூர் வரை 13 முறையுமே வென்று காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். 2016 திருவாரூரிலே நடந்த சட்டமன்ற தேர்தலிலே 1,21,473 வாக்குகள் பெற்றார். பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எதிர்த்து நின்ன வேட்பாளரை விட 68,366 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரர். நான் சொல்கிறேன், மக்களாட்சி முறையிலே தேர்தல் களத்திலே திராவிட கொள்கையால் ஒருபோதும் தலைவர் கலைஞர் அவர்கள் தோல்வி அடைந்ததில்லை. ஒருவேளை தோல்வி அடைந்தது போல் உங்களுக்கு தோற்றம் தெரிந்திருந்தாலும் கூட அது அவருக்கு வெற்றியை சேர்த்து வைர விழா கொண்டாட வைத்திருக்கிறதே தவிர கலைஞர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தோல்வி தோல்வி என்பதே எங்களுக்கு கிடையாது. நடுவர் அவர்களை சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கும் நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கும் நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்கு, அவங்க கிட்டலாம் கொள்கை இருக்கா? நடுவர் அவர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொல்லட்டா? கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட எங்கம்மா கொள்கை எதிர்பார்க்கறதுன்னு தானே நினைக்கிறீங்க? இது நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. நான் ஒரு ஆள் மட்டுமா நினைக்கிறேன், நாடே நினச்சிக்கிட்டு இருக்குப்பா. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவரை தொடர்ந்து கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். கழகத்தினுடைய தலைவர்கள் மாறலாம், ஆனால் கொள்கை அது மாறியதாக சரித்திரம் கிடையாது. அறிஞர் அண்ணா சொன்னார், 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், ஆனால் 1 படி அரிசி நிச்சயம்னு சொன்னார். தேர்தல் வாக்குறுதியில சொன்னார், ஆனால் அண்ணானால் அதை நிறைவேற்ற முடியல. ஆனால் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்கின்ற கொள்கை வழி வந்த கலைஞர் அவர்கள் என்ன செய்தார்? 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசியை தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தடையில்லாமல் கொடுத்தாரா இல்லையா? இந்த மகிழ்ச்சியான வேளையிலே நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சட்டமன்றத்திற்குள்ள முஸ்லீம் லீக் உறுப்பினர் எந்திரிச்சு பேசுறார், தக்னி முஸ்லீம்களையும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி. அன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? சட்டத்திலே இதற்கு இடமில்லை என்று சொல்றார். ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னால், சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னால் என்ன, என் இதயத்திலே இடம் இருக்கிறது என்று சொல்லி தக்னி முஸ்லீம்களை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தார். நான் எண்ணி பார்க்கிறேன், யாரெல்லாம் கலைஞர் அவர்களை பார்த்து இது மைனாரிட்டி ஆட்சி என்று சொன்னார்களோ அவர்களையெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்து கோபப்படாம பெருமையா சொன்னார், ஆம் இது மைனாரிட்டிகளுக்கான ஆட்சிதான் என்று சொல்லி சிறுபான்மையின மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை பெற்று தந்த பெருமை திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தான் சேரும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொள்கை மாறாத தலைவர். நான் ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? சட்டமன்றத்தை எடுத்துக்கோங்க, சட்டமன்றத்திற்குன்னு சில மரபுகள் இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள்.
அந்த மக்கள் தீர்ப்பை மாமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய அந்த சட்டமன்றத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த சட்டமன்ற கொள்கைகள் இருந்து என்றைக்குமே தலைவர் கலைஞர் அவர்கள் மாறுபட்டதே கிடையாது. கலைஞர் ஐயா முதலமைச்சராக இருக்கிறார். சட்டமன்றத்தில் நரிமணம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிறுவப்பட்டது தொடர்பாக எல்லாரும் கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது எதற்காக தொடங்கினீங்க அப்படின்னு சொல்லி. துணை கேள்வியாக காங்கிரஸ் உறுப்பினர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார். நரிமணம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் மூலமாக என்னென்ன உபத்தொழில்கள் தொடங்குவதற்கு பொருள்கள் கிடைக்கும்னு. அதற்கு கலைஞர் ஐயா விரிவாக விளக்கமாக பதில் சொல்கிறார். மின் உற்பத்தி, உர உற்பத்தி, ரசாயன தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படக்கூடிய மெத்தனால், எல்பிஜி கேஸ் இதெல்லாம் கிடைக்கும்னு விரிவாக விளக்கமாக கலைஞர் ஐயா பதில் சொல்லிட்டார். இந்த இடத்துல தான் நீங்களாம் நல்லா கவனிக்கணும். கலைஞர் ஐயா பதில் சொல்லிட்டார். திருப்பி ஆளுங்கட்சியை சார்ந்த அரியலூர் ஆறுமுகம்ங்கிறவர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார். நரிமணம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் மூலமாக என்னென்ன உபத்தொழில்கள் தொடங்குவதற்கு பொருள்கள் கிடைக்கும்னு. உடனே கலைஞரை என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உபத்தொழில்களில் ஒன்றான காது கேட்கும் கருவிகள், அதாவது செவிட்டு மிஷினும் தயாரிக்கப்படும் சொன்ன. கேள்வி கேட்டது ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஜனநாயகத்தை, ஜனநாயக மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்கிற கொள்கை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என்றைக்குமே இருந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4120 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 4120 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை, தகுதி, தனித்துவம் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், 1000 முதலமைச்சர்கள் வரலாம் போகலாம், ஆனால் அரிய சாதனைகள் படைத்த முதலமைச்சர் தான் வரலாற்றிலே நிலைத்த பெயருடன், கொள்கை வாய்ந்த முதலமைச்சர்கள் தான் நீடித்த புகழுடன் இருக்க முடியும் என்று சொன்னால், அப்படி பார்க்கும்பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அளவில்லாத நலத்திட்டங்கள் புரிவதிலும் கொள்கை மாறாத தலைவராக இருந்ததால் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களுக்குமே முதன்மை அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் கொள்கை மாறா தலைவர் என்கின்ற நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அதாவது ஒரு மனுஷன் நல்லா இருக்கிற நேரத்தில் கூட கொள்கையை பற்றி சந்தோஷமாக பேசலாம். கண் ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. அப்போ கூட இருந்த ஒரு நர்சம்மா சொல்லியிருக்கு, ஏங்கய்யா உங்களுக்கு ஏன் தெரியுமா அந்த கண் வலி வந்து ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கீங்க? நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லி கடவுளை கும்பிட மாட்டேங்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு கடவுள் இந்த கண் வலியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த நர்ஸுக்கிட்ட தலைவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆஸ்பத்திரியில் மொத்தம் எத்தனை பேர் நோயாளிகள்? 2800 பேர்னு இருக்கு அந்த பிள்ளை. அப்போ 2800 பேருமே கடவுளை கும்பிடாதவங்களா அப்படின்னு இருக்காரு. அன்னையிலேருந்து அந்த பிள்ளை தலைவருடைய கொள்கையை ஏற்றுக்குச்சு. இந்த ஒரு வரியே போதுமையா என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த தலைவர்னு. ஆனால் நோயுற்று இருக்கும்போது கூட கொள்கை மாறாமல் இருந்தவர் தலைவர். ஆனால் எந்த இடத்துல போனாலும் தொழில் மாறாமல் இருக்கிற ஒரு குரூப்பை நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி ஜெயிலில் போய் உட்கார வச்சுருக்காங்க கர்நாடக சிறைச்சாலையில். அப்போ அரசாங்கத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை என்னன்னா மெழுகுவத்தி சுருட்டுதல், ஊதுபத்தி சுருட்டுதல். அங்கேயும் உட்காந்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்துறப்பையும் சுருட்டுற வேலை தான், ஜெயிலுக்கு வந்த பிறகும் அதே சுருட்டுற வேலை தானா. அங்கே ரூபாயை சுருட்டினா இங்கே மெழுகுவத்தியை சுருட்ட விட்றேன், அங்கே கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டினா இங்கே ஊதுபத்தியை சுருட்ட விட்றேன், எங்கே உட்காந்தாலும் நம்ம தொழில் மாறவே மாட்டேங்குதேன். ஆனால் தலைவன் நோயுற்று இருக்கும்போது கூட தன் கொள்கை மாறாத ஒரு தலைவன். அதற்கு பதில் சொல்லணும். வாங்க, தமிழ் முழக்கமே என்ற அணியை நிறைவு செய்ய மதுரை சங்கர். தந்தை பெரியாரோ அகல் விளக்கு, பேரறிஞர் அண்ணாவோ அணையா விளக்கு, தலைவர் கலங்கரை தான் நமக்கெல்லாம் கலங்கரை விளக்கு, தங்க தளபதியோ 1000 விளக்கு, இனிமேல் அவர்தான் இந்த தமிழகத்தின் குலவிளக்கு. அப்பேற்பட்ட தலைவனை தந்திருக்கிற மிக பெரும் தலைவர் தன்னுடைய 94வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு 7 கண்டங்களிலும் வாழுகிற 8.5 கோடி தமிழர்களின் சார்பாக இந்த சிறியவன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர் அவர்களே,
என் தலைவனுடைய செங்கோலை வேண்டுமென்றாலும் யாராவது ஒரு நாள் அசைத்து பார்த்திருக்கலாம். ஆனால் அவருடைய எழுதுகோலை ஒரு நாளும் ஒருத்தியாலும் அசைக்க முடியாது என்பதுதான் சத்தியமான உண்மை. நான் கேட்கிற கொள்கை முழக்கம்னு சொல்லியிருக்கிறீங்க. கொள்கை என்பது என்ன? கொள்கை என்பது கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம். அதிலே என் தலைவனுடைய கவிதைகளும் பாடல்களும் வசனங்களும் தான் அந்த கட்டிடத்தையே அலங்காரம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு எது சாதனை? 13 முறை தோல்வியே தழுவாமல் சட்டமன்றத்துக்குள்ளே சென்றிருக்கிறாரே தலைவர், அது சாதனையா? என்னடானா அந்த நாட்டில் 100 நாள் சாதனை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே சாதனை தான் நடுவர் அவர்களே. இவங்கெல்லாம் 100 நாள் தாக்கு பிடிச்சதே பெரிய சாதனை இந்த நாட்டில். 100 நாள் சாதனை என்ன சாதனை யோசிச்சு பாருங்க. ஆனால் நூற்றாண்டுகள் கடந்தும் என் தலைவனுடைய சாதனை இந்த நாட்டிலே வாழும். தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்னமோ சொல்லி எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்காரு, பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் தலைவர் அவர்கள் வள்ளுவருடைய திருக்குறளுக்கு உரை தந்தது போல இது வரைக்கும் யாராலையும் உரை தர முடியாது. திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்கிறாரு, தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்காரு. அதுக்கு எல்லாரும் உரை எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு பொண் நிலத்துல போய் நின்று மழையே வான்னு சொன்னா மழை வந்துருமா அப்படின்னு தான் எல்லாரும் உரை எழுதுனாங்க. தலைவர் பார்த்தாரு, சிந்திச்சாரு, ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை போய் ரோட்டில் நின்று மழையே வான்னு சொல்லி மழை வரலைன்னா இந்த ஊரில் இருக்கேன் பூரா அந்த பிள்ளை என்ன சொல்லுவேன்? அந்த பிள்ளை புருஷனுக்கு கட்டுப்படாத பிள்ளைன்னு ஊரில் இருக்கேன் பூரா பேசுவேன்ல, இது தப்பு இல்லை அப்படின்னு தலைவர் யோசிச்சாரு. ஒரு நாளும் பெண்மையை இழிவுபடுத்துவது போல் வள்ளுவன் எழுதியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தலைவர் கலைஞர் அதுக்கு ஒரு உரை எழுதினார் பாருங்க. ஒரு பெய் என சொன்னவுடன் பெய்கிற மழையை போன்றவள், தன் கணவனுக்கு கட்டுப்பட்டவள், இந்த மழையும் இந்த பெண்ணும் சமமாகத்தான் இருப்பாள்னு சொல்லி பெண்மையை உயர்த்தி உரை எழுதினாரே தவிர ஒரு நாளும் அந்த உரையிலே இருப்பது போல மாற்றி எழுதியதே கிடையாது. உலகம் உள்ளவரை எப்படி வள்ளுவனுடைய புகழ் இருக்குமோ அதை போலத்தான் வள்ளுவனினுடைய சிலை இருக்கும் வரை என் தலைவனுடைய புகழும் இந்த நாட்டிலே இருக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நடுவர் அவர்களே, தலைவர் கவிதை நிறைய கொடுத்திருக்கிறான், நிறைய சிந்தனைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் தலைவருடைய பேச்சுக்களை இருக்கு பாருங்க, அதுக்கு இணையாக வேறு எதுவுமே சொல்ல முடியாது. தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எம்ஜிஆர் முதலமைச்சர். அதுக்கு முதல் நாள் ஒரு கூட்டம், எம்ஜிஆர் கூட்டத்தில் பேசும்போது சொல்லிட்டு வந்துட்டாரு, நான் ஒரு லுங்கி கட்டாத இஸ்லாமியன் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய மத நிகழ்ச்சியில் பேசிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள நுழைஞ்ச உடனே அண்ணன் துரைமுருகன் அவர்களும் ரகுமான் அவர்களும் உள்ளே போய் வெளியில் வாசலில் நிற்கிறாங்க. எம்ஜிஆர் உள்ளே வராரு. வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து சலாம் அலைக்கும் அப்படின்னாங்க. எம்ஜிஆருக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அப்படின்னு. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் ரகுமான் உறுதியிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் முழிக்கிறார், என்னையா ஆச்சு அப்படின்னு. இல்லை, நேற்று தான் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்களா லுங்கி கட்டாத இஸ்லாமியன்னு. சரியா, மேடைக்கு ஏதோ சொன்னேன், அதுக்காக ஏயா அப்படி உருண்டை இழுக்கிறீங்கன்னாரு. விடவே இல்லை, கடைசி வரைக்கும் ரகுமான் உறுதியிலேயே பேசிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி பார்த்தாரு, உட்காரல. உடனே எம்ஜிஆர் அழுத்து போய் சொன்னார், அந்த ஆண்டவன் தாயா உங்களை உட்கார வைக்கணும்னாரு. தலைவர் எழுந்து சொன்னார், துரை ரகு 2 பேரும் உட்காருங்கன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு தலைவர் சொன்னார், ஆண்டவன், இதற்கு முன்னால் இந்த தமிழகத்தை நான் ஆண்டவன் தலைவர் சொன்னார். தலைவருடைய பேச்சுக்களை யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே திருச்செந்தூர்ல முருகனுடைய வேல் திருட்டு போயிருச்சு. தலைவர் இங்கிருந்து நீதி கேட்டு நெடும்பயணம் நடந்து போறாரு. நடந்து போயிட்டு மறுநாள் வர்றாரு, சட்டமன்றத்தில் அது சம்பந்தமாக விவாதம் நடக்குது. எம்ஜிஆர் முன்னாடியே சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு யாரும் வாயை விட்டுறாதீங்க, வாங்கி கட்டிக்குவீங்க, பேசாமல் இருங்கன்றாரு. யாரும் கேட்கல, தலைவர் பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே ஒரு ஆள் எந்திரிச்சு சொன்னார், கலைஞர் இங்கேருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நடைபயணம் போனதுனால தான் என்னவோ தெரியல, அந்த முருகனே எங்கள் ராமாவரம் தோட்டத்துக்கு வந்துட்டாருன்னு எம்ஜிஆரை பார்த்து சொன்னார். உடனே தலைவர் எந்திரிச்சு பதில் சொன்னார், ஓஹோ வேலைத்தான் தூக்கிட்டீங்கன்னு நினச்சேன், இப்போ முருகனை சேர்த்து தூக்கிட்டீங்களான்னாரு. நான் கேட்கிறேன், தலைவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அட, ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு தலைவர் வீட்டில், எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. உடனே ஒரு ஆள் சத்தம் போடுறாரு, சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிருச்சு, என்னப்பா இலை போடலாமா அப்படின்னாரு. தலைவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இலையெல்லாம் போடலாம், ஆனால் இலைக்குத்தான் போடக்கூடாதுன்னாரு. இன்னைக்கு நிலைமைக்கு இலைக்கு எங்கே போகிறது? இலையே இல்லாமல் போச்சு. இல்லை, யோசிச்சு பாருங்க தலைவருடைய பேச்சு ஆற்றல். அன்பிற்குரியவர்களே, எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எங்கள் நடுவர் வாங்கி கொடுத்தாரு. திருவாரூரில் தலைவர் ஜெயிச்ச பிறகு நன்றி அறிவிப்பு விழாவிற்கு திருவாரூரில் தலைவர் வந்திருக்கிறாரு. அவர் முன்னாடி நாங்கள் பட்டிமன்றம் பேசி இருக்கிறோம். கீழே நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். தலைவர் மேலே வருகிறார், பேசுவதற்காக வர்றாரு. தலைவர் மேடைக்கு வந்த உடனே முதல் எடுத்தவுடன் பேசுகிறார், எனக்கு தொண்டை சரியில்லை, இருந்தாலும் நான் ஆற்ற வேண்டிய தொண்டை ஆற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன்னு தலைவர் தொடங்கினார்.
உண்மையிலேயே தலைவரனுடைய பேச்சுக்களை அந்த நயத்துக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது. நடுவர் அவர்களே, மேத்தா அவர்கள் தன்னுடைய கவிதையிலே ஒரு இடத்துல சொல்லுகிறார், சிங்கப்பூர் மலேசியா நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள் என்று கவிதையை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போது மேத்தா அவர்களிடம் சிங்கப்பூரில் இருந்தவர்கள் கேட்டார்களாம், உங்கள் நாட்டில் அரசவை கவிஞர் யார் என்று. அதற்கு அவர் பதில் சொன்னாராம், எங்கள் நாட்டின் அரசே கவிஞராக இருக்கும்போது தனி ஒரு அரசவை கவிஞர் எதற்கு என்று பதில் சொன்னார். அந்த கவிதை அப்படியே தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதன் பிறகு கேட்டார்களாம், கலைஞரினுடைய படைப்புகளை எல்லாம் மொழிபெயர்த்தால் என்னவாகும்? எல்லா மொழியும் தமிழாய் பிறப்பதற்கு தவம் கிடக்கும் என்று பதில் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உள்ள பேனாக்கள் எல்லாம் என்னை ஒரு முறையாவது கலைஞரின் கை தொட்டு விடாதா என்று துடிக்கும் என்று மேத்தா அவர்கள் தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருக்கிறார். அதே போல என் அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். தலைவர்களுடைய கொள்கை மிகச்சிறந்தது தான், நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் கலைஞர் என்ற சொல்லையும் தமிழ் என்ற சொல்லையும் ஒரு நாளும் தமிழனால் பிரித்து பார்க்கவே முடியாது என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. என் தலைவா, உன்னுடைய குரல்தான் எங்களுக்கு திருக்குறள், உன்னுடைய மொழிதான் எங்களுக்கு திருவாய்மொழி. நீ முரசொலியில் எழுதுகிற வாசகம்தான் எங்களுக்கெல்லாம் திருவாசகம். நீ குறுந்தகையிலே குறும்புன்னகை, அன்பிலே நீ அகநானூறு, பொங்கினால் நீ புறநானூறு, ஆக மொத்தத்தில் எங்கள் சங்கத்தமிழே நீதான் என்று சொல்லி, ஆக தலைவர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய புகழுக்கு காரணம் அவருடைய தமிழ் முழக்கமே என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவருடைய ஆட்சி காலத்தில் பேருந்துகளில் திருக்குறள் எழுதி போட்டிருந்தாங்க. அப்போ அதை நக்கல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் சட்டமன்றத்தில் எந்திரிச்சு, பேருந்தில் பயணிகள் உட்காந்துருக்க சீட்டில் போய் எதுக்கு திருக்குறளை எழுதி போடுறீங்க? நான் அன்னைக்கு உட்காந்து போகிறப்போ ஒரு திருக்குறளை படித்தேன். யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னு ஒரு திருக்குறளை படித்தேன். இது கண்டக்டருக்கா டிரைவருக்கான்னு கேட்டிருக்காரு. தலைவர் உடனே எந்திரிச்சு, யார் யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த குறள் பொருந்தும்னார். அதோட சரி. அதே மாதிரி ஒரு இடத்துல பிபி ஷெனாயின்னு ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெறாரு. அந்த ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு பாராட்டுறதுக்கு போகிறாரு தலைவர். போனோன்னா முதல் வார்த்தை, இவருடைய பெயரிலே வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் இணைந்திருக்கிறதுன்னாரு. என்னடா இவர் பேரில் என்னடா வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் இணைந்திருக்கிறது? தமிழர்களுடைய வாத்தியம் பிபி, வட இந்தியாவியர்களுடைய வாத்தியம் ஷெனாய், பிபி ஷெனாய். பிபி என்பது தமிழர்களின் வாத்தியம், ஷெனாய் என்பது வட இந்தியர்களின் வாத்தியம். வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த ஒரு காவல்துறை அதிகாரி பிபி ஷெனாய்னார் பாருங்க. இந்த கற்பனையெல்லாம் உலகத்தில் தலைவரை தவிர வேற யாருக்கும் வராது. அழகாக பேசினார் மதுரை சங்கர். இனி கொள்கை முழக்கமே என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் மனம் கவர்ந்த தனபால் மேடைக்கு வருகிறார். வாங்க. தடியெடுத்த பெரியாரையும் நடக்க தடியெடுத்த பெரியாரையும் போட பொடியெடுத்த அண்ணாவையும் படியெடுத்து பிறந்த பகுத்தறிவு பகலவனே, சட்டமன்றத்தின் வைர விழா நாயகனே, உம்மை வணங்கி மகிழ்ந்த எனது உரையை தொடங்குகின்றேன். தலைவர் கலைஞருடைய கலை படைப்புகளிலே விஞ்சி நிற்பது எது தெரியுமா? தமிழ் முழக்கத்தை விட கொள்கை முழக்கம்தான் என்று நான் சொல்லவில்லை, தலைவர் கலைஞரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒரு முறை சொல்லுகிறார், இளம் மங்கையின் ஒருத்தியினுடைய துயரை படம் பிடித்து காமித்த என்னுடைய முதல் கட்டுரையான இளமை பள்ளியிலே தொடங்கி இன்று வரை கதையோ காவியமோ திரை ஓவியமோ நாடகமோ நவீனமோ எதிலும் என் பேனாமுனை பெண் உரிமை போர்ப்படையின் வாழ்முனையாகத்தான் வாய்த்திருக்கிறது என்று தலைவர் கலைஞரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதிலே தமிழ் முழக்கத்திற்கு இடமில்லை. இது பாருங்கள், தேவகி திரைப்படத்திலிருந்து திரும்பி பாரிலிருந்து பராசக்தியிலிருந்து நீதிக்கு தண்டனையிலிருந்து மணிமகுடங்கிற நாடகத்திலிருந்து அத்தனை படைப்புகளையுமே பெண்ணியத்தை உயர்த்துவதாகவே அவருடைய படைப்புகள் இருக்கிறது. அவருடைய படைப்புகள் அத்தனையுமே பாருங்கள் மொழி வாயிலாக தன்னுடைய கொள்கை முழக்கத்தை கொண்டிருப்பார். சார், அவருடைய கொள்கை என்பது சாதாரணம் இல்லை. தன்னுடைய மகனை ஒரு பள்ளியிலே சேர்க்க அனுமதிக்க அனுப்பிச்சுடுறாரு. இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் சொல்லுது மகனை ஏற்க முடியாது, இந்த பள்ளியில அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் என்று கேட்டதற்கு அவருடைய பெயர் ஸ்டாலின், அதனால் ஏற்க முடியாது என்று சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். பெயரை மாற்றினால் பள்ளியிலே அனுமதி. இந்த செய்தி கலைஞருக்கு செல்லுகிறது. உடனே சொன்னார், மாற்றிவிடு என்று. பெயரை அல்ல, பள்ளியை மாற்றிவிடு என்று சொன்னார்.
நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த ஸ்டாலினுக்கும் இந்த ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? பெயர் வைத்தால் மட்டும் போதுமா என்று சிந்தித்தார் ஒரு கவிஞர். அழகாக சொன்னார், செருப்பு தேய்த்தவனின் மகனாக பிறந்து உயர்ந்தவர் அந்த ஸ்டாலின், ஆனால் உயர்ந்த தந்தையின் கொள்கைக்காகவே தன்னையே செருப்பாய் தேய்த்து கொண்டவர் இந்த ஸ்டாலின் என்று அழகாக ஒரு கவிஞன் சொன்னார் என்றார். நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய ஒவ்வொரு படைப்பிலுமே தன்னுடைய கொள்கையை அழகாக வெளிப்படுவார். தலைவரிடமே கேட்கிறார்கள், நீங்கள் எத்தனையோ வரிகள் எழுதியிருக்கிறீர்கள், எத்தனையோ வசனம் எழுதியிருக்கிறீர்கள், எத்தனையோ புதினம், எத்தனையோ நாடகம், எத்தனையோ திரைப்படம், உங்களை கவர்ந்தது எது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு பிடித்த ஒரே வரி பூம்புகார் திரைப்படத்திலே நான் எழுதிய ஒரு வரி என்ன தெரியுமா? மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்கின்ற வசனம்தான் என்னை கவர்ந்தது என்று சொன்னார். நிச்சயமாக நான் இன்றைய தினத்திலே நினைந்து பார்க்கிறேன். மனசாட்சி உறங்கும் பொழுது எத்தனையோ மனக்குரங்குகள் கல்லறையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறதே, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் மனோகரா வசனத்தை பார்ப்பீர்கள். அதில் வசந்த சேனையை பார்த்து அழகாக எழுதியிருப்பார் வசனத்தை. வசந்த சேனை வட்டமிடும் கழகு, வாய்பிளந்து நிற்கும் ஓனாய், வளைத்து விட்ட மலைப்பாம்பு என்று நினைப்பார். நீங்கள் எல்லோரும் நினைப்பீர்கள் அந்த படத்திலே வருகின்ற வில்லி வசந்த சேனையை பற்றி எழுதியிருப்பார் என்று. சத்தியமாக சொல்லுகிறேன், என் தலைவர் ஒவ்வொரு எழுத்திலேயுமே தன்னுடைய கொள்கை பிடிப்பை ஆழமாக கொண்டவர். ஆரியம் திராவிடத்தை முழுங்குகிறது என்பதை அழகாக படம் பிடித்து அந்த ஆரிய எதிர்ப்பும் மொழி திணிப்பும் கலாச்சார திணிப்பும் தான் வசந்த சேனையாக உருவகப்படுத்தி கொண்டு வாய் பிளந்து நிற்கும் ஓனாய், வளைத்து விட்ட மலைப்பாம்பு என்று சொல்லுகிறார். அன்று என் தலைவனிடம் வசந்த சேனை சீலையோடு வந்திருப்பார், இன்று என் தளபதியிடம் சுடிதார் போட்டு வருவார். எந்த தோற்றத்திலே வந்தாலும் வசந்த சேனைக்கு இந்த தமிழகத்திலே இடமில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்ளுகிறேன். சார், தலைவர் என்னைக்குமே நான் ஒரு கலைஞர் என்பதை ஆசைப்பட மாட்டார், நான் ஒரு கவிஞர் என்பதை ஆசைப்பட மாட்டார், நான் ஒரு எழுத்தாளன் என்பதை ஆசைப்பட மாட்டார், நான் ஒரு பேச்சாளன் என்பதை ஆசைப்பட மாட்டார். அவர் என்றுமே ஆசைப்படுவது எது தெரியுமா? கொள்கை மாறா தலைவன் என்பதைத்தான் அவர் ஆசைப்படுவார். சார், தலைவருக்கு இல்லாத ஞானி ஊத்தி இந்த தமிழகத்தில் யாருக்கு இருக்குது? பேருந்துல எழுந்தினார் சார் அழகா, விவேகம் எனும் வெள்ளி முளைத்து ஜாதி மத பித்து எனும் சளி தொலைந்தால் தான் சமத்துவம் எனும் ஞாயிறு பிறக்கும் என்று பேருந்துலே எழுதினார். பேருந்துலே தான் அனைத்து சாதியினரும் சமமாக இருக்கின்ற இடமாக அது மாறிவிட்டது என்று சொன்னால் எந்த இடத்திலே எதை எழுத வேண்டும் என்று தலைவர் கலைஞருக்கு தெரியும். அவருடைய புதினத்தை படித்தால் ஒன்றா இரண்டா மொழி முழக்கம் ஒவ்வொரு வார்த்தையிலுமே இருக்கும். நாங்கள் மறுக்கவில்லை. தலைவர் கலைஞருக்கு மொழி பற்று இல்லையா? இல்லை, அவருடைய வாயிலே வராத வார்த்தைகள் உண்டா? ஆனால் அத்தனை வார்த்தைகளிலுமே ஆழமாக புதிந்திருப்பது கொள்கை பற்றல்லவா? ஒரே ரத்தம்னு ஒரு புதினம் எழுதுறாரு சார், ஒரே ரத்தம்னு ஒரு புதினம் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாரு தெரியுமா? தாழ்த்தப்பட்ட இனங்கள் எல்லாம் இன்னும் தாழ்ந்தே கிடக்கிறது, எப்போது இது உயர வேண்டும் என்று அழகாக எழுதுகிறார். தாழ்த்தப்பட்ட இனத்திலே பிறந்தவர்களுக்கு சலுகை தந்து இருவர்கள் வளர்ந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் கூட தாழ்த்தப்பட்ட இனம் என்று சொல்லுவதில்லை, அவர்களையும் தங்களை உயர்ந்தவர்களாகவே காட்டிக்கொள்ளுகிறார்கள். என்று தாங்கள் உயர்ந்தவர்கள்தான் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, எல்லோரும் ஒரே ரத்தம் என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் உயரம் என்று ஒரே ரத்தத்திலே பதிவு செய்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவருடைய உடல் மட்டுமல்ல, உயிர் மட்டுமல்ல, ஓடுகின்ற ரத்தம் அத்தனையுமே கொள்கை முழக்கத்திலே இருக்கின்றது. ஒரு படத்தினுடைய முடிவுரையிலே சொல்லுவார், என் பேச்சினுடைய முடிவிலேயும் சொல்லுகிறேன். அரசிலங்குமாரி என்ற திரைப்படம், அது எம்ஜிஆர் நடித்த படம். படம் முடிந்து கதாநாயகன் கடைசியாக மக்களை பார்த்து பேசுமாறு ஒரு காட்சி. அதிலே தலைவர் கலைஞர் அழகாக பதிவிடுகிறார். அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முழக்க பத்திரிகைகள் எது தெரியுமா? நம் நாடு என்கின்ற பத்திரிகையை அண்ணா எழுதி கொண்டிருக்கிறார், மன்றம் என்கின்ற பத்திரிகையை நாவலர் எழுதி கொண்டிருக்கிறார், முரசொலி என்பதை கலைஞர் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த 3 கொள்கை முழக்க பத்திரிகைகள் மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இறுதி காட்சியில் அந்த கதாநாயகன் சொல்லுகிறார், இனி நம் நாடு செழிக்கட்டும், இனி நம் நாடு செழிக்கட்டும், மன்றம் கூடட்டும், முரசு ஒலிக்கட்டும் என்று அந்த படத்தை நிறைவு செய்கிறார் என்று சொன்னால், தொடங்கியது முதல் நிறைவு செய்வது வரை தலைவர் கலைஞருடைய ரத்தத்தில் ஓடுவது மொழி முழக்கம் அல்ல, மொழி முழக்கத்திலும் கூட கொள்கை முழக்கம்தான் குன்றி இருக்கிறது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தலைவருடைய இமேஜினேஷன் இருக்கு பார்த்தீங்களா? கடவுள்களை பூரா பார்க்கிறாரு. பிரம்மாவினுடைய காதலை சொல்றாரு. பிரம்மாவுக்கு 4 தலை, அவருடைய மனைவி பிரம்மா சரஸ்வதி காதல் 5 தலை காதல்ங்கிறார். பிரம்மாவுக்கு 4 தலை, சரஸ்வதிக்கு 1 தலை, 4 கூட்டல் 1, பிரம்மா சரஸ்வதி காதல் 5 தலை காதல். முருகனின் காதல்,
முருகனுக்கு 6 தலை, அவருக்கு 2 மனைவிகள், 6 கூட்டல் 2. முருகனின் காதல் 8 தலை காதல். ராவணன் மண்டோதரியை காதலித்த காதல், ராவணனுக்கு 10 தலை, மண்டோதரிக்கு 1 தலை. ராவணனுடைய காதல் 11 தலை காதல். அப்படி பார்த்தா தசரதனுக்கு 60,000 மனைவி. உண்மையிலே அந்த ஆள் எப்படித்தான் துணி எடுக்கெல்லாம் கூட்டி போனாருன்னு தெரில, பாவம். அதுக்கெல்லாம் சரியாக இருக்கான்னு கணக்கெடுக்கிறதுக்கே அந்த ஆளுக்கு நேரம் சரியாக போயிருக்கும். அப்படி அன்னைக்கு இருந்த கடவுள்களுக்கு அத்தனை தலைகளுக்கும் காதல் சொன்னார். எது? 5 தலை காதல், 8 தலை காதல், 11 தலை காதல். ஆனால் ஒரு கணவன் மனைவியிடம் இருக்க வேண்டிய உண்மையான காதல் 6 தலை காதல். மனைவிக்கு ஆறுதலையும் மனைவி கணவனுக்கு ஆறுதலையும் தருகின்ற 6 தலை காதல் தான் உண்மை காதல் என்று சொன்னார். என்ன அழகான ஒரு கற்பனை பாருங்க. பராசக்தி படத்தில் தலைவர் ஒரு தாலாட்டு பாட்டு. கொஞ்சம் ஒளி சொல்லும் கிளியே, எழில் கோமள தாமரை பூவே, வஞ்சமில்லா முழுமதியே, என் வானில் உதித்த நல் அமுதே, கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ. இதோடு நிறுத்தியிருந்தார்னா தலைவர் பாட்டை இங்கே நான் பாட மாட்டேன். என்ன அழகான வரி அடுத்து போடுறாரு பாருங்க. வெள்ளியினால் செய்த ஏட்டில் நல்ல வண்ண எழுத்தாணி கொண்டு, பள்ளியில் சேர்த்திடவே மாமன் துள்ளி எழுந்து வருவான், கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ. உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு ஓ மாமே வருவான், படிடான்னு சொல்லி தன் வறுமையில் இருக்கும் குழந்தையை கூட படிக்க சொல்லி தாலாட்டி எழுதிய கவிஞன் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். ஒரு பழமொழி இருக்கு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு. இந்த பழமொழியை தலைவர் பார்க்கிறார். கற்றது கைமண் அளவு. ஆம், கற்றவர்கள் கையில் மண், ஆனால் கல்லாதவர்களுடைய தலையிலே மண்ணுங்கிறார். கற்றவர்களின் கையில் இருக்கும் மண்ணை பானை செய்யலாம், தலையில் இருக்கும் மண்ணை எந்த ஆலையிலும் கொண்டு போய் பயன்படுத்த முடியாது. ஆகவே எல்லோரும் படியுங்கள் என்று கற்றவர்கள் கையில் இருக்கும் மண் பயன்படும் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய சிந்தனை. அதில் பாருங்க, நியாயத்தராசுங்கிற படத்தில் ஒரு வசனம் எழுதுகிறாரு. கடல் வற்றி கருவாடு கிடைக்கும் என்று குடல் வற்றி செற்றதாம் கொக்கு அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு அடுத்து எழுதுறாரு, சுயநலத்திற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய உதாரணத்தை பாருங்க. தீப்பிடிக்கும் இடத்தில் பீடிக்கு நெருப்பு கேட்பது போல், இரத்த ஆறை எடுத்து பன்றிக்கு லிப்ஸ்டிக் போட்டது போல, தன்னுடைய சுயநலத்துக்காக எவனும் அரசியலை பயன்படுத்தக்கூடாது என்று அழகான உதாரணத்தின் மூலம் தலைவர் அன்னைக்கு சொன்னார். அது இருக்கட்டும், முக்கியமானது என்ன இந்த நேரத்தில் தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தலைவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. புலியிடமிருந்து வேடன் மானை காப்பாற்றுகிறான், இறக்கப்பட்டு அல்ல, ஆகாரம் கை மாறுகிறதுன்னு எழுதினார். என்ன அழகான ஒரு உதாரணம் பாருங்க. புலியிடமிருந்து வேடன் மானை காப்பாற்றுகிறான், இரக்கத்தினால் அல்ல, ஆகாரம் கை மாறுகிறது. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார். இறை போடும் மனிதருக்கே இறையாகும் வெள்ளாடே, நீ ஒரு காலம் அனுதாபம் என்று இதை நம்பிடாதே என்ற பட்டுக்கோட்டையினுடைய வரியை அழகாக எழுதினார். ஆகாரம் கை மாறுகிறது என்று. அதுபோல பூனை உரியின் மீது தாவுகிறது, எலியை துரத்துவதற்கல்ல, பாலை குடிப்பதற்காகத்தான். அதுபோல புலி மானை துரத்துகிறது, கொஞ்சி விளையாடுவதற்கல்ல, உண்டு மகிழ்வதற்குத்தான் அப்படின்னு எழுதினார். இப்படி அவருடைய வசனங்களும் அவருடைய கொள்கைகளும் அவருடைய தமிழ் முழக்கமும் எங்கெங்கோ மக்களை இட்டு சென்றிருக்கின்றன. தொண்டர்களை நேசித்த தலைவன் என் தலைவனை தவிர வேற யார் இருக்க முடியாது. என்னன்னா, அவர் ஒரு தடவை அறிவாலயத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியில் ஒரு சத்தம், ஐயோ போடா அப்படின்ட்டு. உடனே அங்கே இருக்கவங்களாம் வந்து போயா, தலைவர் வீட்டுக்கு புறப்பட்டார், போயா போயான்னு துரத்துறாங்க. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி, நான் எப்படியாவது தலைவரை பார்த்தே ஆகணுங்கிறான். மணி 9:30, பசியோட தலைவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. உடனே தலைவர் கேட்குறாரு, என்ன சத்தம்? ஒரு மாற்றுத்திறனாளி உங்களை சந்திக்க வருகிறான். உடனே
அனைத்து பயணத்தையும் உடனே நிறுத்திட்டு அவனை உள்ளே வரச் சொல் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றுத்திறனாளியிடம் 15 நிமிடங்கள் பேசிவிட்டு அவனோடு புகைப்படம் எடுத்து கொண்ட தொண்டர்களை மதிக்கின்ற ஒரு அற்புதமான தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக வைர விழா நாயகனாக இருக்கக்கூடிய தாணைத் தலைவர் டாக்டர் கலைஞருடைய படைப்புகளில் அவருடைய தமிழ் முழக்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கசப்பான மருந்தை ஒரு குழந்தைக்கு இது கசப்பான மருந்து என்ற கொள்கையை கொடுத்தால் அது சாப்பிடாது. தேன் என்ற தமிழ் முழக்கத்தோடு கசப்பான மருந்தை ஊட்டிவிட்டு தமிழ் மக்களுக்கு ஜாதி பித்தை தொலைத்த தலைவன், பகுத்தறிவை விதைத்த தலைவன், சமத்துவத்தை நாளை நிலைநாட்டப் போகும் தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அவருடைய கலைப்படைப்புகளை பற்றித்தான் இப்பொழுது பேசினோம். அவருடைய இல்லற படைப்பான செயல் தலைவர் தளபதியும் கலைஞரின் படைப்பு தான் என்று சொல்லி அவருடைய தமிழ் முழக்கத்தையும் கொள்கையையும் நாளைக்கு தமிழகத்தில் நிலைநாட்டப் போவது கலைஞருடைய படைப்பான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் என்று சொல்லி என் தலைவருடைய படைப்புகளிலே விஞ்சி நிற்பது கொள்கை முழக்கம் என்ற மருந்தும் தமிழ் முழக்கம் என்ற தேனும் தான். இரண்டும் கலந்தால்தான் தமிழ் மக்களினுடைய நோய்கள் குணமாகும் என்று சொல்லி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் படைப்புகளிலே விஞ்சி நிற்பது கொள்கை முழக்கமும் தமிழ் முழக்கமும் தான் என்று தீர்ப்பு சொல்லி எங்கள் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி வைர விழா நாயகனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.